அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீராத பிரச்சனைக்கும் முடிவு கட்டணும் அப்படிங்கும்போது நாம் ஒரு சில நல்ல நாட்களை தேர்வு செஞ்சு அந்த நாளில் எளிய வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது நம்மளுடைய தலைவிதியே மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாட்கள் நிறைய இருக்குது அப்படின்னாலும் குறிப்பிட்ட சில நாட்கள் உண்டு. அந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னாவே நம்மளுடைய வாழ்க்கை மாறும். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் வரப்போகின்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு, கார்த்திகை முதல் தேதி அன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. அந்த நாளில் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கார்த்திகை மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது விசேஷம் வாய்ந்தது தான். அதுவும் கார்த்திகை ஒன்று ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். இதுதான் அந்த நல்ல நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அன்னைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் உண்டு. உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியறது கிடையாது. அந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம எதிர்பார்த்த எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்தில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 முறை தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதாவது வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1, இந்த 4 நாட்களில் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் நேரம் பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் அதிகாலை 1:30 காலை 10 மணிக்குள்ளே, இதுதான் பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நேரத்தில் யார் ஒருத்தங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும்னு சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், வறுமை நிலை மாறணும் அப்படின்னு எப்பேற்பட்ட கோரிக்கை முன் வச்சாலும் கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 1:30 அதுலேருந்து காலையில் 10 மணின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம அந்த நைட்டு மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்மளால் கோவிலுக்கு போக முடியாது. ஆனால் காலையில் 6 மணி 7 மணிங்கும் போது நம்ம கோவிலுக்கு போகலாம் இல்லையா? இப்போ அந்த நேரத்துலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போங்க. உங்கள் ஊரில் கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இல்லை அப்படிங்கும்போது பரவாயில்ல, என்ன பெருமாள் கோவில் இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் போங்க. இப்போ நம்ம அந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெள்ளை நிற மல்லிகைப்பூ, ஜாதி மல்லி அல்லது துளசி இலைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். எந்த மாதிரி பூவாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் வெள்ளை நிறம் பெருமாளுக்கு உரியதுங்கிறதுனால அந்த நிறத்தில் நான் எடுத்துக்க சொன்னேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பூ கிடைச்சாலும் சரி 27 எண்ணிக்கையில் பூக்கள் எடுத்துக்கோங்க, அல்லது 27 துளசி இலைகள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கோவிலை வலம் வரணும், அதாவது சுற்றி வரணும், கருவறையோடு சேர்த்து நம்ம சுற்றி வரணும். இப்படி ஒரு பூவை நம்ம எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி சுற்றி வரும்போது கொடி மரத்துக்கிட்ட ஒரு பூவை சமர்ப்பணம் பண்ணணும். 2வது முறை சுற்றி வரணும், 2வது பூவையும் கொடி மரத்தில் சமர்ப்பணம் பண்ணணும். இப்படி மொத்தம் நம்ம 27 முறை கோவிலை சுற்றி வரணும். 27 பூக்களையோ துளசி இலைகளையோ நம்ம சமர்ப்பணம் செய்யணும். இதுதான் அந்த நாளில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாடு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சுற்றி வரும்போது சில முக்கியமான மந்திரங்களை சொல்லும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு என்ன மந்திரம் தெரிஞ்சாலும் சரி, பெருமாளுடைய மந்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லுங்கள், கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லுங்கள், ஸ்ரீதரா ஸ்ரீதரா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேற்றம் ஏற்படணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், காரிய தடைகள் விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் அனிருத்தனே நமக அப்படின்னு சொல்லலாம். நோய் நொடிகளால் கஷ்டப்படுறீங்க, ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கேசவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி சுற்றி வரலாம். அல்லது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தனஞ்சயனே போற்றி, ஓம் தனஞ்சயனே போற்றி,
ஓம் தனஞ்சயனே போற்றி. இது சொல்லும்போது நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும், வாழ்க்கையில் செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லலாம். ஏகாதசி அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் சிறப்பு வாய்ந்தது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும், சரிங்களா? அதனால் வருஷத்துக்கு 4 முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த மாதிரி முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது பல ஏகாதசிகள் வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சாஸ்திரங்கள்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்குது. இப்படி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துலேயும், அதாவது வருஷத்துக்கு அந்த 4 நாட்கள்லேயும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும், செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திடுறேன். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, கார்த்திகை முதல் நாள் அதிகாலை 1:30 காலை 10 மணிக்குள்ளே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. அதனால் மறக்காமல் காலையில் 10 மணிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. போகும்போது மறக்காமல் 27 எண்ணிக்கையில் துளசி இலைகளோ அல்லது முல்லை பூக்களோ மல்லிகை பூக்களோ சாமந்தி பூக்களோ என்ன பூக்கள் கிடைச்சாலும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இது மட்டுமே போதுமானது. மேலும் என்னென்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதில் உங்கள் பிரச்சனைக்கான மந்திரங்களை நீங்கள் தேர்வு செஞ்சு அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே 27 முறை வந்து வலம் வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.